சினிமா பாணியில் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளையர்களை பிடித்தது தமிழ்நாடு போலீஸ். சம்பவ இடத்திலேயே லாரி டிரைவர் பலியானதால் மிரண்டு போன கொள்ளையர்கள் தங்களின் மொத்த பிளானையும் ஒன்றுவிடாமல் கூறியுள்ளனர். அதனை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றுள்ளது தமிழ்நாடு காவல்துறை. கேரளா மற்றும் ஆந்திர மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டிய கொள்ளையர்கள் தமிழ்நாடு போலீசிடம் சிக்கியுள்ளனர். அதாவது கேரளாவில் மப்ரணம் என்ற இடத்தில் உள்ள ஏடிஎம்மில் இருந்து 35 லட்சம் ரூபாய் பணமும், சோரனூர் சாலையில் உள்ள ஏடிஎம்மில் இருந்து 9.5 லட்சம் ரூபாய் பணமும், கொலஷி என்ற இடத்தில் உள்ள ஏடிஎம்மில் இருந்து 25 லட்சம் ரூபாய் பணம் என மொத்தம் 70 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஏடிஎம்மில் கொள்ளையடித்திருக்கின்றனர். 4 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்து கொண்டு கேரளாவில் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியவுடன் கண்டெய்னர் லாரியில் தாங்கள் வந்த சொகுசு காரையும் ஏற்றிக்கொண்டு கொள்ளையடித்த பணத்தோடு தப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் கேஸ் வெல்டிங் மிஷின் மூலம் ஏடிஎம்களை கொள்ளையடிப்பது ஹரியானா மேவாட் கொள்ளையர்கள் என விசாரணையில் தெரியவந்தது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகே இருக்கும் ஏடிஎம்களை குறிவைத்து வெல்டிங் மிஷின் பயன்படுத்தி கொள்ளையடிப்பதையே இந்த கொள்ளையர்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். கொள்ளையர்களை பிடித்தவுடன் கேரளா, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய பகுதிகளில் இருக்கும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொள்ளையர்கள் பாலக்காட்டில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளை தவிர்த்துவிட்டு மாநில நெடுஞ்சாலை வழியாக சென்றதாகவும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து தப்பித்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்தபோது ஈரோடு, சேலம் சாலையில் வரும் பொழுது தமிழக காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். போலீசார் தங்களை பிடித்து விடுவார்களோ என போலீசார் நிறுத்தியும் கண்டெய்னர் லாரியை வேகமாக இயக்கியுள்ளனர். அதனையடுத்து சினிமா பாணியில் விரட்டி போலீசார் சுற்றி வளைத்தவுடன் உள்ளே இருப்பவர்கள் ஆயுதங்களுடன் தாக்க முயற்சித்துள்ளனர். அவ்வாறு தாக்க முற்பட்ட போது காவல்துறை தரப்பிலும் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளையர்களை வளைத்து பிடித்தனர். இதில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். விசாரணையின் பொழுது கேரளாவில் கொள்ளையடித்தது இந்த கும்பல்தான் என்பது உறுதியானது. மேலும் தென்னிந்தியாவில் மட்டும் கடந்த 6 மாதத்தில் 15க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களை வெல்டிங் மிஷின் வைத்து கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. முதலில் சொகுசு காரில் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் அருகில் இருக்கும் ஏடிஎம்களை நோட்டமிட்டு அதில் ஏதாவது ஒரு ஏடிஎம் மிஷினை குறிவைத்து அதிகாலை நேரத்தில் கொள்ளையடித்து கண்டெய்னர் லாரியில் தப்பிச் செல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர் இந்த மேவாட் கொள்ளை கும்பல். தொடர்ந்து இந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த மற்ற நபர்கள் யார் என்பது குறித்து விரிவான விசாரணையை நாமக்கல் போலீசார் தீவிரமாக நடத்தினர். இந்த நிலையில் கொள்ளையர்கள் எப்படி இன்றைய கொள்ளை திட்டத்தை செயல்படுத்தினர் என்று வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதாவது 2 பேர் டெல்லியிலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரியிலும், 3 பேர் கிறிஸ்டா காரிலும், 2 பேர் ஏர் இந்தியா விமானம் மூலம் என மொத்தம் 7 பேர் சென்னை மீனம்பாக்கத்திற்கு வந்துள்ளனர். பின்னர் சென்னை மீனம்பாக்கம் அருகே கண்டெய்னர் லாரியில் இருந்து சரக்குகளை இறக்கியுள்ளனர். பின்பு அனைவரும் ஒன்று கூடி திட்டமிட்டு கேரளா நோக்கி பயணம் மேற்கொண்டனர். தமிழக எல்லையை தாண்டியவுடன் கண்டெய்னர் உள்ளே காரை ஏற்றிவிட்டு கேரளாவுக்கு சென்றுள்ளனர். கேரளா சென்றவுடன் காரை கண்டெய்னரிலிருந்து இறக்கியதும் கூகுள் மேப் மூலமாக நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களை தேடியுள்ளனர். கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் காரை கண்டெய்னருக்குள் ஏற்றிவிட்டு தப்பும்போது பிடிபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் கடப்பா, கிருஷ்ணகிரி போன்ற ஆந்திர தமிழக மாவட்டங்களில் ஏற்கனவே கைவரிசை காட்டியிருப்பதால் கேரளாவை தேர்ந்தெடுத்ததாகவும் கைதான கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்தனர். சென்னை அல்லது பெங்களூர் சென்றுவிட்டு பணத்தை பிரித்து கொண்டு இருவர் மட்டும் கண்டெய்னர் மற்றும் காரில் பயணிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக வாக்குமூலம் அளித்தனர். மேலும் தற்பொழுது கைதான சிலருக்கு 2021 கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தொடர்பு இருக்கலாம் எனவும் கொலை வழக்குகளும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.